ஜென்டில்மேனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சிருந்த டைட்டில் வந்து ஜேகே தான். ஏன்னா இப்போ அந்த ஆடியோ விஷுவலில் சொன்ன மாதிரி அந்த ஜெயகாந்தனுடைய எழுத்தில் வசீகரிக்கப்பட்டு திட்டு கிருஷ்ணமூர்த்தியுடைய சிந்தனைகளில் வந்து ஈர்க்கப்பட்டு அப்போ அந்த ஜேகேன்ற ஒரு இனிஷியல் மேலே அவ்வளோ ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு. சரி, ஃபஸ்ட் படம் டைட்டில் ஜேகேன்னு வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் கால மாற்றத்தில் ஜென்டில்மேன் டைட்டில் வச்சேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஹீரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, சுருக்கமாக கிச்சான் வர மாதிரி இருக்கும். டைட்டில் பார்த்தோன்னே அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. லைக் அவ்வளோ ஒரு வசீகரமான வித்தியாசமான ஒரு டைட்டில். நானும் ஒரு நிர்பந்தத்தில் தான் ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பித்தேன். அதே மாதிரி சேரனும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆடியோ கம்பெனி வந்து பெரிய அளவில் வெற்றிகரமாக இருக்கணுன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லா ஆல்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எல்லா பாட்டையும் கேட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ராஜா ராணி படத்தினுடைய பாடலும் ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய பாடல்களும் கதையை ஒட்டி வர ஒரு பாடல்களாக இருக்குது. அது படத்தோடு பார்க்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும்னு தோணுது. அருமையாக மோஜோன்ற வசீகரமான வார்த்தையெல்லாம் வச்சு கார்த்தி பாட்டு எழுதியிருக்கிறாரு. அருமையாக பாட்டு எழுதியிருக்கிற நான் முத்துக்குமார், யுகபால், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சேரன் வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் எடுப்பார்ன்ற இமேஜ் மக்கள்கிட்ட இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எனக்கும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆட்டோகிராஃபர். அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல படமாக வெற்றி படமாக அமையணுன்ட்டு சேரனுக்கும் அவரோட பணிபுரிஞ்ச அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.